அவர் சொல்லுகிறார், நீங்க கொஞ்சம் உங்க அழைப்பை பாருங்க. உலகத்துல ஒருத்தரை ஒரு அரசாங்கம் அழைக்குது, ஒரு எஜமான் வேலைக்கு அழைக்கிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவர்களை அழைக்க விரும்புவான் என்றால் ஞானம் உள்ளவர்களை தெரிந்திருப்பான். இருக்கிறதுலே யார் சிறந்தவர்கள், யார் வல்லவர்கள், யார் பிரபுக்கள் அல்லது கண்ணியமானவர்கள், கௌரவமானவங்க யார் அப்படின்னு தான் தெரிந்தெடுப்பான். இது உண்மை. வீட்டு வேலை செய்யறவங்க எவ்வளவு நேரம் செய்ய போறாங்க? ஒரு மணி நேரம் செய்வாங்களா? ஒரு 3 மணி நேரம் செய்வாங்களா? அந்த 3 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு எத்தனை காரியங்களை நம்ம நோக்கி பார்க்கணும். ஒரு காலேஜ்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் கொடுக்கணும்னா ஒரு காலேஜ் என்னென்னலாம் பார்க்குது பாருங்க, எதையெல்லாம் நோக்குது பாருங்க, என்னென்ன இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒரு இடத்துல வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளவு இன்டர்வியூ வைக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு காரியங்கள், அவங்க திறன்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய தகுதிகள் எப்படி இருக்குன்னு எவ்வளவு சோதித்து பார்க்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு நாள்னா தற்காலிகமான ஒரு காலத்துக்கு, ஒரு 3 வருஷம் படிப்புக்கு அவ்வளவு இன்டர்வியூ. நான் கேள்விப்பட்டேன், இப்போ எல்கேஜி அட்மிஷனுக்கு இன்டர்வியூ இருக்கான். எல்கேஜில என்ன இன்டர்வியூ கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மாக்கு இன்டர்வியூ. ஆமா, அப்பா அம்மா படிச்சிருந்தா தான் பிள்ளையும் படிக்க முடியும். அப்பா அம்மா படிக்கலன்னா பிள்ளையும் படிக்க முடியாது போல இருக்கு. இப்போ அப்படி இருக்கு. அதுக்கு கேட்டா, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அப்பா அம்மா படிச்சிருந்தா தான் வீட்டில் போய் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? இவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. காசை வாங்கிட்டு வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். எப்படி இருக்கு? எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு இன்டர்வியூ. அதுக்கு தகுதி தேடுறாங்க. தகுதி இருக்கா, பின்னணி இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. தேவன் நம்மை அழைத்த அழைப்பு என்ன அழைப்புன்னு கேட்டா பரம அழைப்பு. இட்ஸ் இட்டர்னல் காலிங். இந்த அழைப்பு நித்திய அழைப்பு. நித்திய வாழ்வுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நித்திய வாழ்வு பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கிறதுக்கு ஆண்டவர் ஆள் சேர்த்தாராம். எப்படிப்பா? யாரெல்லாம் நித்திய அழைப்புக்கு? இங்க நமக்கு 10 வருஷம் வேலை வாங்குறதுக்கே நமக்கு பல விதமான கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. பல எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. பல காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. பல சர்டிபிகேட்டை கொடுக்க வேண்டியிருக்கு. இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், எல்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு பிள்ளைங்க போறாங்க. நாளைக்கு வேலை இருக்குமான்னு தெரியாது. எதுவுமே நிச்சயம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் லே ஆஃப்ன்றான். 10,000 பேர் எடுத்துட்டோம் வேலையிலிருந்து. ஷார்ட் நோட்டீஸ்ல 10 நாள் நோட்டீஸ் தான். ஒரு நாள் நோட்டீஸ், போ வெளியே போ, வேலை இல்லை. இந்த வேலையை கொடுக்கறதுக்கு ஒரு பையன் அன்னைக்கு எனக்கு சொல்றான், அங்கிள் 7 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு அங்கிள் இன்டர்வியூன்றான். 7 ரவுண்டா அவனை போட்டு மாவு அரைக்கிறப்ப வச்சிருக்காங்க. இந்த கேள்வி, அந்த கேள்வி, உனக்கு இது தெரியுமா, அது தெரியுமா, நீ இப்படி செய்வியா, எதுக்கு, எப்போ வேலை போகுன்னே தெரியாது. ஒரு நிச்சயம் இல்லாத அநித்தியமான வேலைக்கு எத்தனை ரவுண்ட்ல குவெஸ்டன்ஸை கேட்டு எத்தனை தொலைக்கிறாங்க. ஆண்டவர் நித்தியத்துக்குன்னு ஒருத்தனை அழைக்கிறார், என்றென்றும் அவரோடு இருக்கும்படி. என்ன ரவுண்ட்லாம் எடுத்துட்டு வரலாம், என்ன கேள்விலாம் கேட்கலாம், என்ன சந்தேகங்கள்லாம் கேட்கலாம், என்ன தகுதிகள் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் கூப்பிடுறாராம். யாரெல்லாம் பைத்தியமோ அவெல்லாம் உள்ளவா. இந்த உலகத்துல பைத்தியமானவைகள் எல்லாம் நமக்கு இன்டர்வியூ வா அப்படின்றாராம். யாரெல்லாம் இழிவானவனோ, ஒன்னத்துக்கு உதவாதவன் இருக்கான் பாருங்க, அவங்க எல்லாம் உள்ளவா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறியோ எல்லாம் வாங்க. யாரெல்லாம் வெறுமையா இருக்கிறீங்களோ எல்லாம் உள்ளவாங்க. அற்பமா இருக்கிறவங்களாம் உள்ள. எவ்வளவு அருமையா இருக்குங்க. ஆண்டவர் மாத்திரம் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு நம்மள எல்லாரையும் தேடி இருந்தாருன்னா நம்ம ஒருத்தர் கூட உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஒருத்தர் கூட உட்கார்ந்துருக்க மாட்டோம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தேவ சமூகத்தில் இருக்கிற தூதன் கூட தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க தகுதியற்றவன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட கேங் ஆண்டு தள்ளி விட்டாரு. அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சான்? ஒரே ஒரு பெருமை உள்ள வந்துச்சான். ஒரு பெருமை உள்ள வந்துச்சான். அந்த பெருமையில அந்த அம்மா அந்த அம்மான்னு வந்துட்டு, அந்த பெருமையில அந்த தூதனுக்கு என்ன போயிருச்சு? அந்த ஸ்தானம் போயிருச்சு. அந்த இடத்தை அவன் இழந்துட்டான். லூசிஃபர் அவனோடு சேர்ந்த தூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இடத்தை இழந்துட்டாங்க இல்லையா? அந்த ஒரு பெருமை. நம்மளை யோசித்து பாருங்க, நம்மகிட்ட பெருமை மட்டுமா வந்திருக்கு? நம்ம போராடுற பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைங்க.
எத்தனை கசப்பு, எத்தனை வைராக்கியம், எத்தனை கரைகள், எத்தனை குறைகள். நம்மளாம் யோசித்து பார்த்தோம்னா, ஆண்டவரே நீங்களாம் என்னையும் அழைச்சிங்க, இந்த தூதனே வேணான்னு சொல்லி துரத்திட்டீங்க, அவனை தள்ளிட்டீங்க, அந்த தூதனை விட நான் சிறியவனா தான் இருக்கேன், என்ன நீங்க எதுக்கு அழைச்சிங்க ஆண்டவரே? என்னை எப்படி அழைச்சிங்க? எனக்கு பலனும் இல்லை, சத்துவம் இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு தகுதி கிடையாது, நான் பிரபுவும் கிடையாது, நான் எந்த புண்ணியமும் செய்யல, நான் பாவி, என் பாவம் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தது, ரத்தத்துல தோய்ந்து கிடந்தேன், என்ன போய் எதுக்கு தெரிந்தெடுத்தீங்க? சொல்லுவேன், ஒன்றே ஒன்று அன்பு, தேவன் நம்மேல் வைத்த அளவற்ற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கென்று தெரிந்து கொள்ளும்படி, தமக்கென்று பிரித்து விடும்படி, நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த விலை என்னவென்றால் தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்துட்டார். தன்னுடைய குமாரனை நமக்காய் அனுப்பி இவங்களை எல்லாரையும் ரத்தத்தினால கழுவி எனக்கு முன்னாடி கொண்டு வந்துருன்னாரு. உன்னுடைய நீதி அவர்களுக்கு வஸ்திரமாய் கொடுத்துருன்னு சொன்னாரு. அவர்கள் பட வேண்டிய பாடை நீயே பட்டுவிடு, நீயே பட்டுவிடு. அவர்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உன் மேல வரட்டும். அவங்க அழிய வேணாம், அவங்க நித்திய ஜீவனை அடையட்டும். நம்மேல் தேவன் வைத்த அன்பை நாம் நினைத்து பார்ப்போம். ஆனால் உண்மையாகவே நம் வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லுவோம், வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லுவோம், வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லுவோம். அடிக்கடி சில வெளியில பெரிய ஞானிவான்கள், பெரிய புத்திமான்கள், பெரிய ஐஸ்வர்யமான்கள்னு சில பேரெல்லாம் வாழ்க்கையில் அப்படி கடந்து வரும்போது, சில பேர்லாம் சந்திக்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்காங்க, இவ்வளவு திறமைசாலிகளா இருக்கிறாங்க, இவ்வளவு ஆராய்ச்சி செய்யற அவங்க மூலெல்லாம் இருக்கு, எத்தனையோ பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம், நாங்க எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், உலகத்துல இந்த இடத்துல இந்த ஸ்தானத்துல இருக்கிறோம்லாம் பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த ரட்சிப்பு இல்லையே ஆண்டவரே. இவங்க பேசுற ஒண்ணு கூட எங்களுக்கு தெரியாது. பேதைகளாகி எங்களை நீங்களா நினைச்சிருக்கீங்களே ஆண்டவரே. அந்த நித்தியத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறீங்களா ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய அழைப்பு எவ்வளவு பெரியது. நம்முடைய மாம்ச கண்கள்ல பார்த்தா இந்த அழைப்பினுடைய மேன்மை நமக்கு தெரியாது, இதனுடைய மகத்துவங்கள் நமக்கு தெரியாது. எப்ப தெரியும் தெரியுமா? தேவன் நம்முடைய கண்களை திறப்பாரானா அந்த அழைப்பு பெரிதா இருக்கும். அந்த கண்கள் திறக்கப்பட்டதுனாலதான் ஒரு முறை சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்க, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போறீங்களான்னு கேட்டா, உண்மை விட்டு எங்க போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே, இப்படிப்பட்ட தேவன் எங்களை அழைச்சிருக்கிறீங்க, உங்களை விட்டு எங்க எங்களுக்கு எஜமான் இருக்காங்க, நீங்க தான் எல்லா காரியத்திலும், நீங்க எல்லாரிலும் நீங்க தான் பெரியவர் ஆண்டவரே, உம்மை போல அழைக்கத்தக்க தேவன் ஒருவருமே இல்லை, நீங்க தான் எல்லாரிலையும் சிறந்தவர், எல்லாரிலையும் உயர்ந்தவர், உம்மை விட்டு நாங்க எங்கேயுமே போக முடியாதுன்னு சொன்னாங்க. கண்கள் திறக்கப்படணும். நான் நிச்சயமா சொல்லுவேன், ஒருவேளை சில பேருக்கு இந்த பூமியில கூட தங்கள் அழைத்த தேவன் அழைத்த அழைப்பும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களையும் இந்த உலகத்துல அவங்க புரிந்து கொள்ளாவிட்டாலும், ஒரு நாள் அவங்க தேவனுடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்கும் போது அன்றைக்கு அவங்க கண்கள் திறக்கும். ஓ, இவ்வளோ பெரிய நன்மையா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாரா, கர்த்தர் என்னை அழைச்சிருந்தாரா, இந்த நித்திய மகிமையில அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் இருப்பதற்கு தேவனை அழைத்திருந்தாரா, இந்த அழைப்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அந்த அழைப்பு தான் நம்ம வாழ்க்கைக்கு அஸ்திபாரம்ன்றதை மறந்துடாது. கர்த்தர் நம்ம இன்னைக்கு நிலைநிறுத்துறதுக்கு காரணமே என்னன்னா அந்த அழைப்பு தான். அந்த அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, ரோமர் 11:29 வாசிக்கும் பொழுது, ரோமர் 11:29, தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளேன்னு போட்டிருக்கு. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அதாவது ஆண்டவர் மனசு மாற மாட்டாராம். ஐயோ தெரியாம அழைச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய சீட்டை கிழிக்க மாட்டார். என்ன, தேவன் அந்த அழைப்பை அழைச்சிட்டு, ஓ நீ சரிப்பட மாட்டே நீனு, அதனால உனக்கு நான் டெர்மினேஷன் கொடுக்குறேன், இல்ல, அந்த அழைப்பிலை நிலை நிறுத்த தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. அதை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள தேவன் வல்லவர்.